வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நம்ம மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ஷா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதில் நான் ஹா எழுதியிருக்கேன். அப்போ பார்ப்பீங்க ஹாக்கு கீழே நிறைய எழுதி போட்டிருக்காள். என்னது இதெல்லாம்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹாவை பார்த்துட்டு இது இது என்னதுன்னு பார்க்கலாம். இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஃபஸ்ட்டு வீடியோவில். பட் அது கொஞ்சம் இந்த ட்ரிப்பை நான் 2-3 அகாடமிக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அதில் இது செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தனி எக்ஸ்பிளனேஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாத்ராஸ்லேயே இந்த ஸ்வராக்ஷர் வெஞ்சன்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹிந்திங்கிற ஒரு மொழிக்கு நம்ம மிக முக்கியமா 2 லெட்டர் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த 2 லெட்டர் இல்லாட்டா ஹிந்தி பேசவே முடியாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருங்கிறத விட அதுதான் ரொம்ப முக்கியம் ஹிந்தியில ஒரு விஷயம் நம்ம பேசுறதுக்கு. என்னதுன்னா மா. இப்ப யோசிப்பீங்க, மா வச்சு என்னென்ன பேச முடியும்னு. பேசுறதுக்காக இல்லை, நம்ம எதை சொன்னாலும் நான் அங்க போயிட்டு வந்தேன், இங்க போறேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம ஹிந்தியில சொல்லும் போது மே ஹும் ஹா இந்த மாதிரி ஒரு செட்டு, ஒரு வேர்டு ஆரம்பிக்கிறது மேல ஆரம்பிக்குதுன்னா ஹும்ல முடியணும்னு சொல்லுவாங்க. ஸோ மேனா ஐ. ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்ல நம்ம முடிக்கும் போது மிக முக்கியமான ஒரு எழுத்துங்கிறது மாங்கிறது. ஒரு விஷயம் நம்ம சொல்றதுக்காக பேசுறது மால ஆரம்பிக்கும். ஹிந்தியில முடிக்கிறது ஆல்மோஸ்ட் சென்டென்ஸ் முடிக்கிறது ஹா ஹே ஹை இந்த மாதிரி தான். ஸோ ஹா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹா 2 ஃபார்மேட்ல எழுதலாங்கிறது. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா இப்படி எழுதலாம், இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேல கோடு போடணும் மஸ்ட். செகண்ட் வே ஏங்கிறது இப்படி நம்ம டா மாதிரி எழுதுறோம் இல்லையா, இந்த டாவை எழுதிட்டு இங்கன இருந்து ஒரு கோடு போட்டு மேல ஒரு கோடு போடலாம். அதுவும் ஹா தான், கரெக்ட் தான். அந்த ஃபார்மேட்டும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம ஹா பார்த்தாச்சு. இன்னுமா இப்ப நீங்க இந்த ஹா செட்டு பார்க்கும்போது இங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஹா இருக்கு. அது ஏன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாவை முடிச்சுப்போமா. ஹா ஹா ஹி ஹி ஹு ஹு ஹ்ரு. நம்ம எல்லாத்துலயுமே எல்லா மாத்ராஸ் எழுதும் போதும் என்ன பண்ணணும், ஹ்ருங்கிற அந்த வேர்டு கீழே தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா க்ரு, இந்த காக்கு காக்கு எல்லாத்துக்குமே ருங்கிற சவுண்டு கீழே தான் வந்தது. அதுல ஒண்ணு நோட் பண்ணா, நம்ம ராங்கிற இந்த சவுண்டுக்கு மட்டும்தான் ரூங்கிறது இப்படி போட்டிருந்தோம் இல்லையா. சோ நான் மேல கோடு போடலைங்கிறதுக்காக இல்ல, அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் அந்த கோடு போடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ இங்க ஹால மட்டும் ஹிருங்கிறது இந்த ஹானை எழுதிக்கிட்டு இதுக்குள்ள இருந்து அந்த சுழிவு சிறுசா கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஹா எழுதும் போதும் உள்ள இருந்து இப்படி கொடுத்துருவாங்க. அதுதான் ஹிரு. ஏன்னா நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம், ஊக்கு சைன் திரும்பி சி ரிவர்ஸ் வெர்ஷன்ல போடுறதுனால ஹாக்கு சிங்கிற வெர்ஷன்ல இப்படி போட்டா இது ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு அந்த வேர்டு புரியாது, இல்லைன்னா எழுத வராது, கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹா இப்படி போடுறாங்க. ஹிருங்கிறது இதுக்குள்ள ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹா ஹா ஹி ஹி ஹூ ஹூ ஹ்ரு ஹே. பாத்தீங்களா, இங்க நான் உங்ககிட்ட சொல்றது என்னதுன்னா ஹே ஹை. இந்த ஹை தான் நம்ம ஹிந்தியில ரொம்ப மிக முக்கியமான ஒரு 3 செட்டு. இதுதான் இது ரொம்ப ரேரா தான் நான் சென்டென்சஸ் எல்லாத்துலயுமே பார்ப்போம். பட் இதுமே ரொம்ப ரேர். இந்த ரெண்டுமே அதிகமா யூஸ் பண்ணுவோம். டெஃபினட்டா இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். இது கூட ஒரு டாட் போட்டும் யூஸ் பண்ணுவோம். ஹே ஹூம், ஹூமுக்கெல்லாம் வேற மாதிரி வரும். அதை நம்ம போக போக கிராமட்டிக்கல்ல பாத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவா பாத்துக்கணும். ஹே ஹை ஹோ ஹவ் ஹம் ஹா. அது நார்மலா நம்ம ஹம் ஹான்னு சொல்ற மாதிரி தான். ஸோ இன்னொரு தடவை சொல்றேன், ஹா ரொம்ப முக்கியம். நீங்க பாப்பீங்க சாங்கிற அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்கும், நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருப்பேன். அது எழுதியும் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லா மாத்ராஸுமே யூஸ் பண்றோம். அந்த வீடியோல லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இந்த ஹா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹிந்தி அகாடமிக் புக்லயும் சரி,
எந்த இதுலயும் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு முடிக்கும் போது கண்டிப்பா ஹாங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இதோ இதோ கண்டிப்பா இருக்கும். அதுதான் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தைய முழுமைப்படுத்துறது, ஒரு வார்த்தைய ஃபுல்லா முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹிந்தில இந்த 2 லெட்டர்ஸ் யூஸ் ஆகும். சோ அப்ப இன்னொரு தடவை ஹா ரிவைஸ் பண்ணலாமா? தெளிவா பாத்துக்கோங்க. ஹ ஹா ஹி ஹி ஹூ ஹூ ஹ்ரு எப்படி எழுதணும்னு நான் சொல்லிட்டேன். ஹே ஹை ஹோ ஹவ் ஹம் ஹா, அவ்வளவுதான். சோ அப்ப பாப்பீங்க என்னடா இங்க ஒரு இது போட்டிருக்காளே, கீழே இந்த பக்கம் ஒண்ணு போட்டிருக்காளேன்னு. இது வந்து சன்யுக்த வெஞ்சன். அது ஹிந்தில லெட்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு, சன்யுக்த வெஞ்சன். இப்ப யோசிப்பீங்க இதனடா இப்படி எழுதியிருக்காளே. நான் சொல்லியிருந்தேன் வெஞ்சன்ல வா பாதி யா பாதின்னு. அதே மாதிரி சன்யுக்த்னா காம்பினேஷன் லெட்டர். அதுதான் காம்பினேஷன் லெட்டர்னு சொல்றதுக்கு தான் இந்த சன்யுக்த்னு, அதுக்கு ஒரு மொத்தமா ஒரு நேம். நம்ம இப்போ காம்பினேஷன் சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஹிந்தில சன்யுக்த்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது இந்த 4 வேர்ட்ஸ் க்ஷா த்ரா ச ஞ, இதுதான் இந்த 4 வேர்டு. இந்த 4 தான் இந்த சன்யுக்த். இது வந்து அதிகமா பக்ஷி கக்ஷா, பக்ஷினா பேர்டு, கக்ஷானா கிளாஸ், அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷா வந்து என்ன சொல்லுவாங்க, சாத்ரு ஸ்டூடெண்ட்ஸ், பத்ரு லெட்டர், லெட்டருக்கு நான் தான் சொல்லியிருக்கேன். இந்த இந்த த்ரா வந்து தா மாதிரி போட்டு கீழே ஒரு கோட் போட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட், இப்பதான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஞான், ஞானி, நாலேஜ் தெரிஞ்ச பர்சன், அந்த மாதிரி இது. ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் இப்போ ஒரு வேர்டு சொன்னா படக்குன்னு ஞாபகம் வராது, அதனாலதான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனாலதான் அந்த இதை நான் ரொம்ப சொல்லல. சன்யுக்த வெஞ்சன். இப்ப பாப்பீங்க என்னடா இந்த பக்கம் ஒண்ணு எழுதி வச்சிருக்காளே, கீழே வேற 2 வார்த்தை எழுதி வச்சிருக்காளே. இது அதிரிக்த் வெஞ்சன். அதிரிக்த் வெஞ்சன்னா அடிஷ்னலா 2-3 வேர்ட்ஸ் வந்திருக்குங்கிறது சொல்றாங்க. நான் இப்ப லேட்டஸ்டா ஒரு 2-3 அகாடமிக்ஸ்ல பார்த்தேன், அதனால சொல்றேன் அதிரிக்த் வெஞ்சன். ஏன்னா அதுல அடிஷ்னலா என்னதுன்னு யோசிச்சா, நம்ம வந்து எப்போதுமே டாட் இங்க போட்டிருக்கோம் இல்லையா, சைட்ல போட்டிருக்கோம் கரெக்டா. சோ இது கீழே ஒரு டாட் வருது, அதுக்குதான் அதிரிக்த் ஆமா அதிரிக்த் வெஞ்சன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் இங்க போட்டிருக்கேன். படு சட், ஜட் சாரி சட் இல்ல, படு சட்டு, படுன்னு சொல்லலாம், சடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், இது நம்ம சட்டுன்னே சொல்லுவோமே. படுங்கிறதுக்கு நம்ம அதோட ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்கு நான் சட்டுன்னு எழுதுறேன், தப்பெல்லாம் கிடையாது படு, பட் சட்டு ஜட். சடுன்னா என்னது, நம்ம கிளைம் பண்றோம் இல்லையா, ஒரு மரத்துல பசங்க எல்லாம் ஏறும் போது நம்ம கிளைம்புன்னு சொல்லுவோம், மரத்துல ஏறுறது. சோ அதுக்கு சட்டுன்னு சொல்லுவாங்க. ஜட்டுனா வேறு, நம்ம ஒரு மரத்தோட வேற சொல்லுவோம் இல்லையா, ரூட், அதுக்கு தான் ஜட். அந்த 2 எழுதும் போது கீழே டாட் போடுவாங்க. ஒரு சில ஹிந்தி வார்த்தைக்கு கீழே டாட் போட்டு வரும். சோ அது இப்ப என்ன பண்றாங்க அகாடமிக்ஸ்ல, அந்த மாத்ராஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்வராக்ஷர் வெஞ்சன் இன்னும் வர்ற செட்ல இவ்வளவு நாளைக்கு இது செப்பரேட் பண்ணல. பட் இப்போ உள்ள அகாடமிக்ஸ் புக்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த சன்யுக்த வெஞ்சனும் அதிரிக்த வெஞ்சனும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி இதுக்கு 2க்குமே டைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். வேற வித்தியாசம்லாம் இல்ல. மாத்ரா இது வெஞ்சன்லயே வர்றதுதான், அதை கொஞ்சம் தனியா டைட்டில் போட்டு கொஞ்சம் எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். சோ நீங்க யோசிப்பீங்க இப்ப ஏன் இந்த 4 எழுதியிருக்கேன். இந்த 4க்குமே மாத்ராஸ் இது வரைக்கும் கிடையாது. சோ ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு உண்டு. சோ அந்த மாத்ராஸ் வந்து இதே மாதிரிதான் அப்ளை பண்ணும். சோ நான் அந்த மாத்ராஸ் அதிகமா கொடுக்கல, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனோட கொடுக்காம ஒரே வீடியோல இந்த மாத்ராஸை எழுதி காட்டலான் இருக்கேன். சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க தனியா எழுதுறதுக்கு. பட் அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால நான் ஏதாவது 1-2 வேர்ட்ஸுக்கு மாத்ராஸ் எழுதிட்டு, எல்லாத்துக்கும் இது வரைக்கும் கண்டினியூஸா மாத்ரா இருக்கு, இந்த இதுக்கு மாத்ராஸ் கிடையாது, சன்யுக்த வெஞ்சனுக்கு மாத்ராஸ் கிடையாது. சோ நானா கொடுப்பேன். சோ அது நான் ஒரு வீடியோலயோ 2 வீடியோலயோ மொத்தமா எழுதி காட்டிடுவேன். ஒரே வீடியோலனாலும் ஓகே தான், ஏன்னா பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இதே மாதிரிதான் அப்ளை பண்ண போறோம். அதனால அது அந்த மாத்ராஸ் நீங்களே அப்ளை பண்ணாலும் ஓகே தான். சோ அதிரிக்த வெஞ்சன் இதுதான் லாஸ்ட். நான் சொன்னாலே அடிஷ்னலா ஒரு லெட்டர்ஸ் வருது, இந்த டாட் சைன் போட்டு ஜட் சட்டு படு, படுனா படிக்கிறது, சட்டுனா கிளைம் பண்றது, ஜட்டுனா ரூட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது
நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பட்டாஹே சொல்லும் போது இந்த டாக்கு கீழே டாட் போடுவாங்க, அது எதுக்குன்னு தெரியாதும்பாங்க. ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு அடிஷ்னல் வேர்ட், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும், சாரி. ஏன்னா இந்த இது நம்ம பேசிக்கலா நான் சொல்லியிருந்தேன் மொத்தமா. ஸோ செப்பரேட் டைட்டில் போட்டு நான் ஒரு 2-3 புக்ஸ்ல பார்த்தனால உங்களுக்கு அதை நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திருக்கேன் மாத்ராஸ். ஸோ இதுக்கப்புறம் மாத்ராஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.